ஹலோ, நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங். நம்ம இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைடிங் கம்யூனிட்டிக்கான ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரைடிங் கியர்ஸ், அப்புறம் வந்து ஹெல்மெட், க்ளவுஸு, டூரிங் ஆக்சசரிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ, இன்றைக்கி நம்ம சென்னை நந்தனமில் இருக்க ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங் வந்திருக்கோம். இங்கேயே நம்ம வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ்க்கான ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் இங்கே இருக்குது. இங்கே ஹெல்மெட்ஸு, ஜாக்கெட்ஸ், ரைடர் பூட்ஸ், டூரிங் ஆக்சசரிஸ் எல்லாமே கிடைக்குது. வாங்க ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். ஸோ ரைடிங்க்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ஹெல்மெட். ஸோ இந்த ஷோரூமில் பாருங்கள், ஹெல்மெட் நிறைய ரேஞ்ச் இருக்குது. ஆக்ஸார், எஸ்எம்கே, LS2, அது இல்லாமல் ஷார்க்னு ஒரு இம்போர்ட்டட் பிராண்ட் இருக்குது. ஸோ இங்கே என்ட்ரி லெவல் ஹெல்மெட்ஸ் நான் சொன்ன மாதிரி 1000 rupeesலேருந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வாங்க அதை போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என்ட்ரி லெவல் ஹெல்மெட்ஸ், அதாவது கம்யூட்டிங் யூஸ் பண்ணுறது. ஸோ நமக்கு தெரியும், கவர்மெண்ட் வந்து பின்னாடி உட்காந்துருக்கு, அதாவது பில்லியன்ஸ்க்கும் ஹெல்மெட் கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக நம்ம பின்னாடி உட்காரவங்க லேடிஸ், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் கலர்ஸு, அப்புறம் ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டு, கண்ணாடி போடுறவங்களுக்கும் வந்து கண்ணாடி அடிப்படாமல் இருக்கிறதுக்கு இங்கே அதுக்கேற்ற மாதிரி மாடுலர் ஹெல்மெட்டும் இருக்குது. இந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800லேருந்து 2000 rupees வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மாடுலர் ஹெல்மெட்ஸ். இதோட ஸ்பெஷல் என்னென்னா, ஸ்பெக்ஸ் வேர் பண்ணுறவங்களுக்கு ஃபாக் ஆகாமலேயும் ஸ்பெக்ஸில் படாமலேயும் இருக்கிறதுக்காக தான் இந்த ஹெல்மெட். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து விமனுக்கு பிடிச்ச ஹெல்மெட்ஸு கலர் கலராக இருக்குது. ஸோ ஸ்டட்ஸில் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் வந்து ISI அப்ரூவ்ட் ஹெல்மெட். ஸோ சேஃப்டிலையும் இட்ஸ் குட். ஸோ ஹெல்மெட் வாங்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னா, வந்து ஷெல் ஷேப், தட் இஸ் இந்த ஹெல்மெட் எப்படி ஷேப்பில் இருக்குது, நம்ம மூஞ்சில் எப்படி உட்காருதுன்னு. ரெண்டாவது வந்து சர்டிஃபிகேஷன், தட் இஸ் எந்த கண்ட்ரிக்கு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க, டாட் அப்ரூவ்டா, ISIயா, இல்லை வந்து இன்னொன்று வந்து EC அப்ரூவ்டான்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா SMK இந்த பிராண்ட் வந்து ஸ்டட்ஸோட ஹையர் பிராண்டு. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு SMKல இந்த மாடல் வந்து டைஃபூன். இதில் வந்து டாட் அப்ரூவ்டும் இருக்குது, EC அப்ரூவலும் இருக்குது, ISI அப்ரூவலும் இருக்குது. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் தான் ஒரு ஹெல்மெட்டோட சேஃப்டி ரேட்டிங்கை குறிக்குது. ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம், அப்பார்ட் ஃப்ரம் சர்டிஃபிகேஷன், ஹெல்மெட் லாக்கிங் டெக்னாலஜி. ஸோ இது வந்து டீரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி போட்டு நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் கிராஷ் ஆனீங்கன்னா ஹெல்மெட் தனியாக பிச்சின்னு போகாது. ஸோ இதுதான் வந்து ரேஸ் ட்ராக்லேயும் அலோவ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் நம்ம ட்ராக்கில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியர் மெக்கானிசம், ராச்செட் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி போட்டு ஸோ இது இன்னொரு மெக்கானிசம். இது ரெண்டாவது சர்டிஃபிகேஷன், ரெண்டாவது வந்து லாக்கிங் மெக்கானிசம். இது ரெண்டும் விஷயம் தான் நம்ம ஹெல்மெட் வாங்கும்போது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து சைஸஸ், ரைட் ஃப்ரம் S, M, L, XL வரைக்கும் இந்த ஷெல் சைஸஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. XXL வரைக்கும் கூட சில ஹெல்மெட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா SMK அந்த கார்பன் ஃபைபர் ஹெல்மெட் இருக்குது. கார்பன் ஃபைபர்ன்றது வந்து ஒன் ஆஃப் த லைட்டஸ்ட் மெட்டீரியல் எக்ஸிஸ்டிங். இதை வச்சு நம்ம ஏர்க்ராஃப்ட் ஃபியூசிலாஜஸ், F1 கார்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது இல்லாமல் சில ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஆடியோ என்ஹான்ஸ்மெண்ட் போடுறதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது. தட் இஸ் செனா, அந்த மாதிரி நீங்கள் எப்படி சொல்கிறது, ப்ளூடூத் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸும் நீங்கள் போட்டுக்கலாம். தட் இஸ் வென் யூஆர் குரூப் ரைடிங், நீங்கள் ஒரு 10 பேரோ இல்லை 5 பேரோ போகிறீங்கன்னா சும்மா ஃபோன் எடுத்து பேசாமல் நீங்கள் ஹெல்மெட் உள்ளே இன்டர்காம் வச்சு பேசுகிற மாதிரி இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டட்ஸோட ஹையர் வேரியன்ட் பார்த்தோம் SMK. இப்போ வந்து வேகாவோட ஹையர் வேரியன்ட் ஆக்ஸார் பார்க்க போகிறோம். இந்த ஹெல்மெட் ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா, டீஃபாகிங் பின்லாக் வைசர்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நீங்கள் மழையிலையோ இல்லை வந்து லோவர் டெம்பரேச்சர்ஸில் ஓட்டும் போது உங்கள் வைசர் ஃபாக் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நீங்கள் பின்லாக் வைசர்னு ஒன்று போட்டிங்கன்னா
அந்த ஏர் ஆர் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸில் இந்த வைசர் மட்டும் ஃபாக் ஆகாமல் இருக்கும். அது எல்லாமே இந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ட்ரி லெவல் ஹெல்மெட்லேயே வந்துடும். அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீரிங்கும் அவைலபிளாக இருக்குது, ரேட்செட்டும் அவைலபிளாக இருக்குது. சிமிலர்லி உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸும் அந்த 3 சர்டிஃபிகேட் இதை பாருங்கள், டாட், ECU, ISI 3மே அவைலபிளாக இருக்குது. இந்த பர்டிகுலர் இது பார்த்தீங்கன்னா அந்த பேட்மேனில் வர வில்லன் ஜோக்கரோட வேரியண்ட் இது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸார்லேயே டெட்பூல் கிராஃபிக்ஸ் உள்ள ஹெல்மெட்டும் இருக்குது. ஸோ அதுலேயும் பின்லாக் வைசர், நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆடியோ என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் போடுற மாதிரி இங்கேயும் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இதில் இன்னர் வைசரும் இருக்குது. தட் இஸ் நீங்கள் வெயிலில் ஓட்டும் போது சன்கிளாஸ் போடணும்னு அவசியம் இல்லை, இந்த இன்னர் ஷீல்டும் இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் இதை வச்சுக்கலாம், இப்படி பண்ணிங்கன்னா ரிட்ராக்ட் ஆகிடும். ஸோ அடுத்த கேட்டகரி டூரிங்கில் பார்த்தீங்கன்னா ADV ஹெல்மெட்ஸ் ஆர் டியூவல் ஸ்போர்ட் ஹெல்மெட்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் அந்த டியூவல் ஸ்போர்ட் ஹெல்மெட். இதுலேயும் டீரிங் அந்த 3 சர்டிஃபிகேஷன் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஏன் இந்த ADV ஹெல்மெட்ஸ் டியூவல் ஸ்போர்ட் ஹெல்மெட் போடுறோன்னா, டூரிங்கில் வந்து நீங்கள் ஸ்பீடாக ட்ராவல் பண்ணும்போது உங்கள் ஹைவேஸில் வந்து இந்த ஃபீல்ட் ஆஃப் விஷன் வந்து இந்த ஹெல்மெட்ஸில் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹெல்மெட்ஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ருபீஸ்லேருந்து 10,000 ருபீஸ் வரைக்கும் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஆக்ஸார் பிராண்டு. இதுலேயும் அந்த பின்லாக் வைசர் இருக்குது. ஸோ ஃபாகிங் பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரெட்ரோ ஹெல்மெட்ஸ். தட் இஸ் ஹாஃப் ஃபேஸ்லேயும் நெக்ஸ்ட்டு ஸ்டைலிங்னு சொல்கிற மாதிரி. ஸோ ஹாஃப் ஃபேஸ் தான், பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வைசர் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க ஜா வரைக்கும் கவர் பண்ணிது. இது பாருங்கள், ஆக்ஸாரில் இந்த மாதிரி ஒரு மாதிரி ரெட்ரோ பிரிண்ட் ஒரு கிராஃபிக்ஸ்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஹாஃப் ஃபேஸ்ன்றதால இதில் வெறும் ISI சர்டிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது, டாட்டும் ECUம் கிடையாது. இதில் அதே மாதிரி ரேட்செட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, டீரிங் கிடையாது. உள்ளே வந்து மெஷ்ஷு, ஃபேப்ரிக் மெஷ்ஷு நல்லாயிருக்கும், வாஷபிள், நீங்கள் துவச்சி காய போட்டுக்கலாம். ஸோ இங்கே ஹெல்மெட்ஸ் மட்டும் இல்லை, அதுக்கான மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஃபோம் கிளீனரும் அவைலபிளாக இருக்குது. அப்ராக்சிமேட்லி ஒரு 250 ருபீஸ். ஸோ இது நீங்கள் வந்து உங்கள் இன்னர் பேடிங்கில் அடித்து காய வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்வெட் ஸ்மெல்லோ அந்த மற்ற எந்த ஸ்மெல்லும் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுறது அதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி இங்கே செயின் லூப்பும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெகுலராக டூரிங் பண்ணுறவங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி செயின் லூப் பண்ணும். ஸோ இந்த லூப் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஓரிங் செயின்ஸ்க்கும் இருக்குது. திஸ் கேன் பி யூஸ் ஃபார் போத் ஓரிங் செயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் நார்மல் ஜெட் ரிங் செயின்ஸ் ஆஸ் வெல். கீழே வந்து நம்ம SMK, ஆக்ஸார் 2 பிராண்ட் பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து யூரோப்பியன் பிராண்ட் MT. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 7000 ரூபாயிலேருந்து 14,000 15,000 வரைக்கும் ஹெல்மெட் இருக்குது. இதில் வந்து சேம் அதே மாதிரி 3 சர்டிஃபிகேஷன் இருக்குது, ISI, டாட், அப்புறம் ECE. இதுலேயும் பின்லாக் வைசர் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில ஹெல்மெட்லாம் வந்து ஏரோடைனமிக்காக நீங்கள் வந்து ட்ராக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பைக்கிங், தட் இஸ் சூப்பர் ஸ்போர்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. டூரிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, இதுலேயும் வந்து ஆடியோ என்ஹான்ஸ்மெண்ட்ஸ், தட் இஸ் அந்த ப்ளூடூத் போடுற மாதிரி இருக்குது. இதுலேயும் சில ஹெல்மெட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, ஸோ இன்னர் வைசர் இதுலேயும் இருக்குது. ஸோ டே டைமில் நீங்கள் வந்து சப்போஸ் பயங்கரமாக சன்னி ரோட்டில் ஓட்டுறீங்கன்னா நீங்கள் வந்து இன்னர் வைசரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் ஹெட் ப்ரொடெக்ஷன் பார்த்தோம். அடுத்தது வந்து நம்மளுடைய காலுக்கான ப்ரொடெக்ஷன், தட் இஸ் ரைடிங் பூட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ADV பூட்ஸ், தட் இஸ் அட்வென்ச்சர் ரைடிங் டியூவல் ஸ்போர்ட் பூட் இருக்குது. ஸ்ட்ரீட் கம்யூட்டிங்க்கு இருக்குது, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியும் பூட் இருக்குது. அதே மாதிரி ட்ராக் யூஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டீல் டோ பூட் இருக்குது. தட் இஸ் நீங்கள் கார்னரிங் பண்ணும்போது உங்கள் ஃபீட் ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ இங்கே என்னென்ன பிராண்ட் இருக்குது, ஆக்ஸார் இருக்குது, ஆக்ஸார்லேயே ADV பூட் இருக்குது, அப்புறம் சோலேஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்வென்ச்சர் ரைடிங், தட் இஸ் நீங்கள் KTM 390 அட்வென்ச்சரில் போகும்போது, ஹிமாலயனில் போகும்போது, அப்புறம் ஹையர் எண்ட் பார்த்திங்கன்னா டைகர், அப்புறம் ஆஃப்ரிக்கா ட்வின், அதெல்லாம் போகும்போது டூரிங்க்கு ADV அட்வென்ச்சர் ரைடிங் போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதுக்கு அட்வென்ச்சர் பூட் நம்ம போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃப் ரோட் ட்ரையல்ஸில் போகும்போது கல்லோ மற்ற எதுவுமே உங்கள் காலில் பட்டாலும் எதுவுமே ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பூட் போடுறாங்க. ஸோ அது ஒரு மாடல், இது ஒரு மாடல், இதுவும் ஆக்ஸாரில் இன்னொரு மாடல். தட் இஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்டீல் டோ இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் நல்லாவே இருக்குது. இந்த பர்டிகுலர் பூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டோ ஷிஃப்டிங் இருக்கிற மோட்டார் சைக்கிள்ஸ், தட் இஸ் நம்ம டோவில் ஷிஃப்ட் பண்ண மோட்டார் சைக்கிள்ஸ்க்கு இங்கே ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரீட் அப்புறம் மேபி ட்ராக் கூட யூஸ் பண்ணலாம், கம்யூட்டிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு ஆங்கிள் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஷின் ப்ரொடெக்ஷன், சாரி, இது ஆங்கிள் ப்ரொடெக்ஷன்.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பாடி ப்ரொடெக்ஷன், தட் இஸ் ஜாக்கெட்ஸ் அண்ட் க்ளவுஸ். ஸோ இது ஒரு பிராண்ட் பார்த்திங்கன்னா டைனீசி. இது வந்து ஒரு இட்டாலியன் பிராண்ட். இவங்களே விதவிதமான ஜாக்கெட் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரீட் ஆர் மெஷ் ஜாக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம், டிராஃபிக்கில் எதாவது யூஸ் பண்ணலாம். இது வந்து 3 சீசன் ஜாக்கெட், தட் இஸ் 3 விதமான சீசன்ஸில் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் சம்மர், வின்டர், ரெய்னி சீசன். இதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 3 சீசன்றதால இது வாட்டர் ப்ரூஃப் ஃபேப்ரிக். அதே மாதிரி வின்டருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதில் பாருங்கள் வின்டர் லைனிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிமூவபிள் லைனிங். ஸோ ஒரு வேளை நீங்கள் சம்மரில் ஓட்டுறீங்க, எனக்கு வின்டர் லைனிங் வேணான்னு சொன்னால் இதை மட்டும் ஜாக்கெட்லேருந்து தனியாக கட்டி போட்டுடலாம். அடுத்தது இன்னொரு டைப் ஆஃப் மெஷ் ஜாக்கெட். ஸோ நம்ம அங்கே ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் மெஷ் ஜாக்கெட். ஸோ இங்கே பாருங்கள் ஷோல்டர் ப்ரொடெக்ஷன் இருக்குது, எல்போ ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து இன்னொன்று வந்து பேண்ட்ஸ், ரைடிங் பேண்ட் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் டைனீசி ரைடிங் பேண்ட். இதுலேயும் வந்து 3 சீசன் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ள வின்டர் லைனிங்கும் இருக்கும், ரெயின் லைனிங்கும் இருக்கும். தெர்மல் லைனிங்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலாக. ஸோ அதே மாதிரி இந்த ஜாக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெண்ட் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து இது பாக்கெட் கிடையாது, பார்க்குறதுக்கு பாக்கெட் மாதிரி இருக்கும், பட் ஆனால் இது வெண்ட்ஸு. ஸோ சம்மரில் நீங்கள் ஓட்டும்போது உங்களுக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகுதுன்னா நீங்கள் இந்த வெண்ட்ஸை திறந்து விட்டுடலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் பாக்கெட்ஸும் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் டூரிங் பண்ணும்போது செல்ஃபோன், பர்ஸு, அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எதாவது கேரி பண்ணணும்னா இந்த மாதிரி பாக்கெட்ஸில் கேரி பண்ணலாம். இந்த பாக்கெட்ஸும் வாட்டர் ப்ரூஃப், வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ மழை பெஞ்சாலும் உள்ளே தண்ணி போகாது, அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது இங்கே நம்ம க்ளவுஸு, கைக்கு போட வேண்டிய க்ளவுஸு. ஸோ இதுலேயும் விதவிதமான க்ளவுஸ் இருக்குது. ஸ்ட்ரீட், டூரிங், ஸ்போர்ட், ட்ராக் யூஸ் பண்ணுற க்ளவுஸ் எல்லாமே இருக்குது. இதுவும் டைனீசி பிராண்ட் தான். அண்ட் இதோ பார்த்தீங்களா, இது வந்து ட்ராக்கில் யூஸ் பண்ணுற க்ளவுஸு. ஸோ லெதரில் இருக்குது. அது வந்து டெக்ஸ்டைல் க்ளவுஸு. ஸோ இதுலேயும் பாருங்கள் நக்கிளுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது, உள்ள பாம்க்கும் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அண்ட் லாங் காலட் க்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து டூரிங்க்கு யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் க்ளவுஸ் வந்து வின்டரில் யூஸ் பண்ணுற க்ளவுஸு. ஸோ அதனால தான் இவ்வளோ திக்காக இருக்குது. இந்த ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்து கவர்ட். ஸோ கிட்டத்தட்ட உள்ளன் க்ளவுஸ் மாதிரி இது. ஸோ நீங்கள் ஹை ஸ்பீடில் போகும்போது இருக்கிற டெம்பரேச்சர் இன்னும் பயங்கரமாக ஃபீல் ஆகும். ஏன்னா இங்கே ஆப்போசிட் விண்ட் பிளாஸ்ட்னால உங்களுக்கு கையெல்லாம் பயங்கரமாக விரைச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ட்ராக் யூஸ் பண்ணுற க்ளவுஸ், லாங் காலட், கார்பன் ஃபைபர் நக்கல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அப்ராக்சிமேட்லி 20,000 ருபீஸ் இந்த க்ளவுஸ் மட்டும். அப்புறம் இந்த ஜீன் பாருங்கள், இது வந்து கம்யூட்டர் ஜீன்னு சொல்லுவாங்க. இந்த ஜீனில் வந்து ஸ்லைட் திக்கர் ஜீன் தேன் ஆர் ரெகுலர் ஜீன்ஸ். ஸோ இது நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் சிட்டி யூஸில் எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த ஜீனில் அங்கங்கே அப்ரேஷன், தட் இஸ் தேய்ச்சின்னு போகும்போது அடிப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த அப்ரேஷன் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் கம்யூட்டர் ஜீன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வயாடெரான்ற ஒரு பிராண்டில் இருக்குது. அப்ராக்சிமேட்லி 6-7,000 ருபீஸ். இது நிறைய கலர், 2 கலர் இருக்குது. அண்டு இது வந்து சோலேஸ்ன்ற ஒரு பிராண்டில் இருக்குது. ஸோ 2 டிஃப்ரெண்ட் கம்யூட்டர் ஜீன்ஸ் ஃபார் டெய்லி கம்யூட்டர்ஸ். அடுத்தது நம்ம டூரிங்க்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா ஆக்சிலரி லைட்டிங். சம்டைம்ஸ் நம்ம வெஹிக்கிளில் இருக்கிற லைட்டிங் பத்தாமல் போகலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இந்த மாதிரி ஆக்சிலரி லைட்டிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயே நிறைய வாட்டேஜஸ், கலர் டெம்பரேச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது எல்இடி. ஸோ இந்த எல்இடிஸ் வந்து ஒரு சைஸும் ஒரு வாட்டேஜும் வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த பிரைட்னஸ் வேணுமோ நீங்கள் அந்த பிரைட்னஸ் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம வந்து டூரிங் பண்ணும்போது லக்கேஜ் நிறைய எடுத்துன்னு போக வேண்டியிருக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி டாப் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு யூரோப்பியன் பிராண்டு. ஸோ 46, 39, 33 லிட்டர்ஸில். ஸோ லிட்டர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, லக்கேஜ் கேரிங் கெப்பாசிட்டியை தான் அது குறிக்குது. அதே மாதிரி LS2ல் இந்த பாக்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா லாக்கபிள். சப்போஸ் நீங்கள் எங்கேனா வண்டி விட்டு போகிறீங்கன்னா லாக் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சேடில் பேக்ஸ், டேங்க் பேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏன் நார்மல் பேக்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்பெஷல் பேக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா, இந்த எல்லா பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா கார்டான்ற ஒரு அப்ரேஷன் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியலில் பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் கிராஷ் ஆகி கீழே வந்து தேய்ச்சின்னு போகிறீங்கன்னா இந்த பேக்ஸ் எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் கிழியாது. ஸோ உங்கள் லக்கேஜ் எல்லாமே சேஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் இந்த பேக்ஸ் பார்த்திங்கன்னா எய்தர் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆர் வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இந்த டேங்க்கு இல்லை சேடில் பேக்ஸில் பார்த்தீங்கன்னா எய்தர் வாட்டர் லைனிங் கொடுத்துட்றாங்க, இல்லை ரெயின் கவர்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்கனாலே சப்போஸ் நீங்கள் ஓட்டிகிட்டே இருக்கும்போது திடீர்னு மழை பெஞ்சுன்னா, சப்போஸ் எங்கேயும் ஒதுங்க இடம் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ளே இருக்கிற அந்த ரெயின் பேக்கை தூக்கி போட்டுட்டிங்கன்னா உங்கள் லக்கேஜ் எல்லாமே சேஃபாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் லேப்டாப்போ இல்லை கேமராவோ கேரி பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே நனையாமல் சேஃபாக இருக்கும். ஸோ அன்லெஸ் நீங்கள் ஃபுல்லாக வண்டி அப்படியே தூக்கி தண்ணியில் முக்காமல் வரைக்கும் இந்த எல்லா பேக்குமே மோரார்லெஸ் உங்கள் லக்கேஜை வந்து வாட்டர்லேருந்து காப்பாற்றிடும்.
இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது ஃபுல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப் ரெயின் கவர் இருக்கும். இந்த பர்டிகுலர் பேக் மட்டும் கரெக்டாக பேக் பண்ணி நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி மடித்து பேக் பண்ணிட்டா முக்குனாலே தண்ணி உள்ளே போகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இதோட கெப்பாசிட்டி 40 லிட்டர்ஸ். என்ன காஸ்ட்டு? அப்ராக்சிமேட்லி அபவுட் 4000 rupees. ஸோ நீங்கள் இதை வந்து அப்படியே வண்டியிலேருந்து கைட்டி பேக் பேக்கை கூட மாட்டி நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்களோ அங்கே எடுத்துன்னு போகலாம். ஸோ மவுண்டிங் அன்மவுண்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பர்டிகுலர் இந்த மாதிரி பண்ணி சுற்றி இப்படி பண்ணிட்டீங்கன்னா டோர் போட்டிங்கன்னா என்னதான் முக்குனாலும் தண்ணி உள்ளே போகாது. ஸோ யுவர் லக்கேஜ் இஸ் சேஃப். அது மட்டும் இல்லை, எல்லா ஜிப்பரும் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஜிப்பர்ஸ் இருக்குது. இந்த மெட்டீரியலே தொட்டு பார்த்தாலே தெரியுது, தண்ணி மேலேயே நிற்காது, போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அந்த பேராஷூட் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. நம்ம டூரிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ஹைட்ரேஷன் பேக். ஹைட்ரேஷன் பேக்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு பிளாஸ்டிக் பவுச் மாதிரி இருக்கும், அதில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்ட்ரா வரும் அப்படியே பின்னாடி நம்ம. ஸோ இது வந்து இப்படி மாட்டிட்டு ஜாக்கெட் போட்டதுக்கப்புறம் மாட்டிட்டு ஸ்ட்ரா வச்சு குடிச்சிட்டே இருக்கணும். ஏன் நம்ம ஹைட்ரேட் பண்ணோம்னா, நம்ம யூஸ்வலாக அவுட்டோரில் ரைட் பண்ணும்போது வெயில் இருக்கும், ஒரு பக்கம் நம்ம ஜாக்கெட் வேறு போட்டிருப்போம், பயங்கரமாக வேர்த்துரும், நமக்கே தெரியாமல் நம்ம டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ அடிக்கடி நம்ம தண்ணி குடிக்க வேண்டி வரும். ஸோ வண்டி நிறுத்தாமல் ஆன் த கோவில் தண்ணி குடிக்கிறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஹைட்ரேஷன் பேக். இது சோலேஸ், ரைனாக்ஸ் அந்த மாதிரி நிறைய பிராண்டில் வருது. 3 லிட்டர்ஸ் 2 லிட்டர்ஸ் அந்த மாதிரி அந்த பிளாடர்னு சொல்லுவாங்க, அந்த பிளாடர் வரும். அது இதில் இல்லை, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இது பாருங்கள், கிட்டத்தட்ட இது வந்து 2 லிட்டர் பிளாடர். இது வந்து ஹை விஸ். ஸோ டூரிங் பண்ணும்போது உங்களுக்கு நிஜமாலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தூரத்துலேருந்து எவனாவது லைட் அடித்தா கூட நீங்கள் பயங்கரமாக விசிபிளாக இருக்கீங்க.